ஒரு மனுஷன் தூங்கும்போது தேவனால் எச்சரிக்கப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து இன்னொரு நாட்டுக்கு ஓடி போய் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டான். எங்க எப்ப நடந்துச்சு? பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிள் புதிய ஏற்பாடின் முதல் பகுதியை எடுத்து மத்தேயு எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 2வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. ஆமாங்க, யோசேப்பு தூங்கும்போது அவனுடைய சொப்பனத்தில் தேவன் இங்கே ஏரோது ராஜா பிள்ளையை கொல்ல வகை தேடுகிறான், நீ இந்த நாட்டை விட்டு எகிப்துக்கு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே யோசேப்பு தன் குடும்பத்தாரை இயேசு கிறிஸ்துவையும் மரியாளையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் தன்னை காப்பாற்றி கொண்டார். இது இதில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்ட ஒரு இது என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல். யோசேப்பு எந்த கேள்வியும் திருப்பி கேட்கல. நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னோடனே தேவன் சொன்ன உடனே கிளம்பி எகிப்துக்கு போயிட்டாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, தேவ தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக தேவ தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கும் யோசேப்பு உதவி பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசிகளால் முந்தி சொல்லப்பட்டது என்னன்னா, என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து கொண்டு வருவேன், எகிப்திலிருந்து கிளம்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அது கூட இது ஏன்னா கிறிஸ்துவானவர் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய குமாரன். அவர் எகிப்திலிருந்து வரணும் அப்படிங்கிறது தான் தீர்க்க தரிசனம். அதுவும் சரியானபடி நிறைவேற்றப்பட்டது. யோசேப்பு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததனால் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, தானும் தன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். 2வது, தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய ஆணைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நாம் காப்பாற்றப்படுவோம், நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். அப்படி கீழ்ப்படியாம இருந்தா என்ன நடக்கும் அதை சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி பைபிள் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பாருங்க. அல்லேலூயா.